வெற்று கைகளும் விடாமுயற்சியும். கதை சுருக்கம். ஒரு ஊரில் மிகச்சிறந்த சிற்பி ஒருவன் இருந்தான். அவன் செதுக்கும் சிலைகள் அப்படியே உயிர் பெற்று வருவது போல இருக்கும். அவனிடம் ஒரு இளைஞன் சீடனாகச் சேர்ந்தான். அந்த இளைஞன் மிக கடினமாக உழைத்தான். ஆனால் அவனால் ஒரு முழுமையான சிலையை செதுக்கவே முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சிறு குறை வந்துவிடும். மனம் உடைந்த அந்த இளைஞன் சிற்பியிடம் சென்று, ஐயா, நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் உங்களைப் போல ஒரு சிறந்த சிலையை உருவாக்க முடியவில்லையே. ஒருவேளை எனக்கு இந்த கலை வராதோ என்று வருத்தத்துடன் கேட்டான். சிற்பி சிரித்துக்கொண்டே அவனை ஒரு பழைய பாறை இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார். இந்த பாறையை செதுக்கி ஒரு அழகான அன்னப்பறவையை உருவாக்கு என்றார். இளைஞனும் பல நாட்கள் போராடி ஒரு சிலையை செதுக்கினான். ஆனால் அந்த சிலையின் கழுத்துப் பகுதி உடைந்துவிட்டது. இளைஞன் அழத் தொடங்கினான். அப்போது சிற்பி சொன்னார், தம்பி, நீ உடைந்து போன கழுத்தை பார்க்கிறாய். ஆனால் நான் நீ செதுக்கிய அந்த அழகான இறக்கைகளை பார்க்கிறேன். நீ செதுக்கிய ஒவ்வொரு சிலையும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்று உடைந்த இந்த கழுத்துதான் நாளை நீ செதுக்கப் போகும் உலகிலேயே சிறந்த சிலைக்கு அடித்தளம். கருத்து: தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு அனுபவம். நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை இலக்கை நோக்கி ஒரு படி முன்னேற்றுகிறது. தொடர் முயற்சியே வெற்றியின் ரகசியம். 1. தேடலும் தெளிவும். தி சர்ச் ஃபார் ஹாப்பினஸ். கதை சுருக்கம். ஒரு இளைஞன் மகிழ்ச்சி எங்கிருக்குன்னு தேடி ஒரு பெரியவரை பார்க்க போறான். அந்த பெரியவர் அவங்கிட்ட ஒரு ஸ்பூன் நிறைய எண்ணெய கொடுத்து, இந்த அரண்மனைய சுத்தி பார்த்துட்டு வா, ஆனா ஸ்பூன்ல இருக்கிற எண்ணெய் கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அவன் அரண்மனை அழகை ரசிக்காம எண்ணெயவே கவனிச்சுட்டு வரான். 2வது முறை அரண்மனையை ரசிக்கச் சொல்லும்போது எண்ணெய் சிந்திருது. கருத்து: வாழ்க்கையில பொறுப்புகளையும் எண்ணெய் கவனிக்கணும், அதே சமயம் சுத்தி இருக்கிற அழகையும் அரண்மனை ரசிக்கணும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. 2. நிழலின் அருமை. த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். கதை சுருக்கம். ஒரு அழகான மரம் வெயில்ல கஷ்டப்படுற வழிபோக்கர்களுக்கு நிழல் தருது. ஒரு நாள் அந்த மரம் யோசிக்குது, நான் ஏன் மத்தவங்களுக்கு நிழல் தரணும், எனக்கு யாரு நிழல் தருவா அப்படின்னு. அப்போ ஒரு மேகம் வந்து மழைய தருது. மழை பெஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த மரம் உணருது, வெயில் இருந்தாதான் மழையோட அருமை புரியும்னு. கருத்து: வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாதான் சந்தோஷத்தோட மதிப்பு நமக்கு தெரியும். 3. பொறுமையின் வெற்றி. தி சீட் ஆஃப் பேஷன்ஸ். கதை சுருக்கம். ஒரு அரசர் தன்னோட நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு விதைய கொடுத்து, யாரு செடிய நல்லா வளர்க்கறீங்களோ அவங்க தான் அடுத்த அரசர்னு சொல்றாரு. ஒரு சிறுமி அந்த விதைய நட்டு தினமும் தண்ணி ஊத்துறா. ஆனா செடியே வளரல. மத்தவங்க எல்லாரும் பெரிய பெரிய செடிகளோட வராங்க. ஆனா அவ மட்டும் வெறும் தொட்டியோட போறா. ராஜா அவளதான் தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா அவர் கொடுத்தது எல்லாமே வேக வைத்த முளைக்காத விதைகள். கருத்து: நேர்மையும் பொறுமையும் என்னைக்குமே கைவிடாது. துன்பத்தை வென்ற துணிச்சல். முன்னுரை. ஒரு அழகான மலை கிராமம். அங்கே பச்சை பசேல் என்ற வயல்களும் சலசலக்கும் ஓடைகளும் இருந்தன. அந்த ஊரில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து நம் பிருந்தா அங்கிருந்த குழந்தைகளுக்கு ஒரு கதையைச் சொல்லத் தொடங்குகிறாள். கதை. முன்பொரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு விசித்திரமான ஆசை. வாழ்க்கையில் வரும் பெரிய சிக்கல்களை ஒரு மனிதன் எப்படி எதிர்கொள்கிறான் என்பதை சோதிக்க நினைத்தார். அதற்காக அவர் ஒரு பெரிய பாறையை எடுத்து நாட்டின் முக்கிய சாலையின் நடுவே வைத்தார். சாலையின் நடுவே பாறை இருப்பதால் யாரும் போக முடியாமல் தவித்தனர். ஊர் மக்கள் வந்தார்கள். யாராவது இந்த பாறையை நகர்த்துவார்களா என்று பார்த்தார்கள். செல்வந்தர்கள் வந்தார்கள். ராஜா ஏன் இப்படி செய்கிறார் என்று திட்டிவிட்டு பாறையைச் சுற்றிச் சென்றார்கள். ஆனால் ஒருவர் கூட அதை நகர்த்த முயற்சி செய்யவில்லை. அப்போது ஒரு ஏழை விவசாயி தலையில் காய்கறி மூட்டையை சுமந்து கொண்டு அந்த வழியே வந்தார். சாலையின் நடுவே பாறை இருப்பதை பார்த்த அவர் தன் மூட்டையை கீழே வைத்தார். நம்மால் முடிந்தவரை இதை ஓரம் தள்ளுவோம்
இல்லையென்றால் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று நினைத்து பாறையை தள்ள ஆரம்பித்தார். அது ஒரு மிகப்பெரிய பாறை. அவர் ஒருவராக தள்ளும்போது உடல் வியர்த்து கொட்டியது, மூச்சு வாங்கியது. பல மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு அந்த பாறையை மெல்ல மெல்ல நகர்த்தி சாலையோரம் கொண்டு போய் வைத்தார். பாறை இருந்த இடத்திற்கு திரும்ப வந்த அவர் அதிர்ந்து போனார். பாறை இருந்த இடத்திற்கு கீழே ஒரு தங்கப்பை இருந்தது. அதனுள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அதில் ராஜா எழுதியிருந்தார்: இந்த தங்கம் உனக்குத்தான். வாழ்க்கையில் வரும் தடைகளை பாறை கண்டு ஒதுங்கி போகாமல் அதை தள்ளிவிட முயற்சிப்பவர்களுக்கு மட்டுமே இத்தகைய பொக்கிஷங்கள் கிடைக்கும்.